பொன்மேனி அழகன் பொங்கும் நீர்ச்சடையன் மங்காத வர்ணன் மங்கை ஒரு பாகன் அன்பாகி உள்ளே அடங்கும் ஆவுடை அப்பன் எந்நாளும் நன்னாளாக்கும் எருதேறும் எம்பிரானே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்தலகரியின் 75வது ஸ்லோகத்தை காண்போம். கல்யாணினம் சரச சித்ரகதிம் சவேகம் சர்வேக்ஞி தஜ்ஞமனகம் த்ருவலக்ஷணாட்யம் சேதஸ்துரங்கமதிருஹ்ய சரஸ்மரரே நேதஸ் சமஸ்த ஜகதாம் ரிஷபாதிரூட. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். காமனை எரித்தவரே காளை அமர்ந்தவரே வேதனை தீர்ப்பவரே வெகு நலன் குவிப்பவரே என் மனமெனும் குதிரை மங்களமே வண்ணங்கள் பல உடை வசீகரமே வேக விவேக அழகு நடையதுவே சுபகுண சுழி கொண்ட சுந்தரமே தெளிவான அறிவாற்றல் விரிவாகுமே தேடியதில் நீ அமர தெய்வீகமே. இப்பாடலின் விளக்கமானது, எம்பெருமானே ஈஸ்வரனே காமனை எரித்தவா காளை மீது அமர்ந்தவா, எனது மனமாகிய குதிரை மங்கள வடிவுடையது, அழகிய பற்பல விதமான நடையுடையது, வேகமுள்ளது, நோக்கமறிந்து பழகும் அறிவுடையது, குற்றமற்றது, சுழி என்னும் சுப லட்சணங்களும் உடையது. அதில் நீ அமர்ந்து சஞ்சரிக்க வேண்டும். நமஸ்காரம். இடபவாகனர் சிவனின் இடமுடை மெய்நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடை இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தரவல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திழையாளை எல்லோருக்கும் இனியவளை தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை தலைவியை தற்பரையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம். வாருங்கள். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர். தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கண்யே ஹிருதயதஹ பயஹ பாராவாரஹ பரிவஹதி சாரஸ்வதமிவ
दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्यतवयत् कवीनां प्रौढानामजनि कमनीयः तवैदाः அமுதம் பொங்கிப் பெருகும் இதய குவிமலர்கள் அதுவே கலைவாணி அருளும் உயர்கலை நிலைகள் பருகி ஞானம் அடைந்த பாலகன் படைத்தான் பதிகங்கள் உருகி உருகி தினம் பாடிப் பறந்தனர் சிவச்செல்வங்கள் உருகி உருகி தினம் பாடிப் பறந்தனர் சிவச்செல்வங்கள். அம்மா, உன்னிடமிருந்து பெருகும் பால் இதயத்திலிருந்து பெருகும் பார்க்கடலானதோ? கலைவாணியின் கலைகள் யாவும் அந்த பால் பெருக்கினால் தான் ஏற்பட்டதோ? நீ வழங்கிய அமுத பாலால் பாலகனான சம்பந்தன் ஞானம் மிகுந்து அச்சிறுவயதில் அற்புத தமிழ் சிவப்பதிகங்களை படைத்து திருஞான சம்பந்தன் என்னும் பெயர் கொண்டு அடியார்கள் இவ்வுலகில் உய்ய வழி செய்தாரல்லவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.